என் பேர் மணிகண்டன் சுபேன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தனியா எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா வந்து நம்மளோட பழவேற்காடு சைட் லான்ச்சு. தாங்கல்புரம் நம்ம ஏற்கனவே இந்த ஏரியாவில் வந்து 1,05,000 சைட் போட்டிருக்கோம். இன்றைக்கி நாங்களே வந்து 2,85,000 போடுறோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, க்ரோத் அவ்வளோ இருக்குது. ஸோ என்ன மாதிரி சைட் இது அப்படின்னா வந்து இது பியூர் அண்ட் பியூர் இன்வெஸ்ட்மெண்ட் சைட். அதாவது எனக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு வந்துட்டு ஒரு நிலங்கிறது என் பேரில் வேணுங்கிறவங்களுக்கு சைட் இது. ஸோ இதில் க்ரோத் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்னேன் 1,05,000 இங்கே சைட் போட்டிருக்கோம், அதை தான் இப்போ 2,85,000 போட்டிருக்கோம். ஸோ இது எப்படி க்ரோத் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொன்னேரியில் வந்து மகேந்திரா சிட்டி பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு க்ரோத் இருக்குது. அண்ட் வந்துட்டு இங்கே இந்த சைட் பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி ஹார்பர் சைடில் பெரிய க்ரோத் இருக்குது. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட்டோட இடங்கள் இங்கே நிறையா இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் நிறையா பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்துட்டு பொன்னேரி முன்னாடி ஸ்மார்ட் சிட்டியை அறிவிச்சாங்க. பொன்னேரி ஸ்மார்ட் சிட்டி ஆகுதோ இல்லையோ அதோட க்ரோத் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகி வந்துகிட்டு இருக்குது. பழவேற்காடு டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து உங்களுக்கு நம்ம இங்கேருந்து வந்துட்டு ஒரு 5 minutes டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ பீச் டைப் ப்ளாஸ், அதாவது பக்கத்தில் ஒரு பீச்சுக்கு போகணும், ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டு பீச்லேருந்து வர மாதிரி இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், நம்ம போனால் ஃப்யூச்சரில் ஒரு 10 years கழிச்சு நம்ம போய் இங்கே இருக்கலாம், இருந்துட்டு வந்துட்டு ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு 5 minutes போய்ட்டு ட்ராவலில் இருக்கணும்னா ஒரு அருமையான சைட் இது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஏன்னா இதில் புதுசாக என்னதுன்னா வந்துட்டு இப்போ எதாவது இன்ஸ்டால்மெண்ட்ஸ் தர முடியல. ஸோ இதில் 1 year ஸ்கீம் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக தரோம். நாங்கள் எந்த வகையான ரேட் ஹைக்கும் இல்லாமல் பாதி அமௌண்ட் கட்டிட்டு பாக்கி இருக்க அமௌண்ட் நம்ம 1 year டைம் எடுத்து பொறுமையாக பண்ணலாம். மந்த் பேமெண்ட் பண்ணி இஎம்ஐயில் பண்ணலாம் அதை. ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக நினைக்கிறோம். ஸோ அதாவது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நிலம் வேணும், அதாவது வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கோ நமக்கு ஒரு நிலம் வேணும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பண்ணிவிட்டு அது நான் அதை பண்ணிவிட்டு ஒரு 10 years வெயிட் பண்ணுவேங்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சைட்டு, சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தும்படி கேட்குறோம் மேடம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.